தற்பொழுது அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொடுத்த நேர்காணல் தொடர்பாக பேசப்படுகின்றது. அந்த நேர்காணலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெரும் நோண்டிக்குள்ளாக இருக்கின்றார். அதாவது அந்த நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகளால் திணறடிக்கப்பட்டு அவர் அந்த நேர்காணலிலே பல இடங்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது. அதை தவிர அவரிடம் நேர்மை இல்லாததால் அவர் இன்று சர்வதேசத்தின் மத்தியிலே தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் அவரது நரி புத்தி, அவரது கேவலமான புத்தி என்னவென்று சொன்னால், இங்கு வந்து இனவாதத்தை தூண்டுகின்ற வகையிலே ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து என்ன, அந்த நேர்காணலில் கேட்கப்பட்ட விடயங்கள் என்ன, இது தொடர்பாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்திலே கேலியான ரணிலின் கருத்துக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அது என்ன, ஏன் இங்கிருக்கின்ற ஊடகவியலாளர்களால் இவ்வாறான கேள்வி கேட்க முடியவில்லை என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அது உண்மையா? அப்படி உண்மையானால் அதற்கு பின்னணியில் உள்ள காரணம் என்ன? இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். அல் ஜசீரா எனப்படுகின்ற சர்வதேச ஊடகத்திற்கு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தார். அந்த நேர்காணல் நேற்றைய தினம் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 1 மணித்தியாலங்கள் அடங்கிய நேர்காணலாக அந்த நேர்காணல் அமைந்திருக்கின்றது. அந்த நேர்காணல் ஆரம்பித்து 8வது நிமிடத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதற்கான முனைப்பை மேற்கொண்டிருந்தார். அது தொடர்பாகவும் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. அவற்றை தாண்டி அந்த நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, இவர் அளித்த பதில்கள் என்ன, அதில் இவர் உண்மையாகவே பதில் அளித்தாரா, அது தொடர்பாகவும் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் உள்நாட்டு யுத்தம் தொடர்பாக இதிலே கேட்கப்பட்டிருந்தது. அதாவது 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட உள்நாட்டு யுத்தத்தின் போது வைத்தியசாலைகள் மீது ராணுவம் குண்டு போட்டிருக்கின்றது. அவர்களுக்கான அத்தியாவசியமான பொருட்களை அனுப்பவில்லை. இறுதி சந்தர்ப்பங்களில், அதாவது இறுதி நாட்களில் ஒவ்வொரு நாளும் 5000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 45,000க்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டதாக ஐநா அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கப்பட்டது. அப்போது அவ்வாறான சம்பவங்கள் நடந்ததுதான். ஆனால் அவ்வாறு சில சம்பவங்கள் எதிர்ச்சியாக நடந்தது. அதனை தாண்டி திட்டமிட்டு எதுவுமே நடக்கவில்லை என்பது போல அவர் பதிலளித்திருந்தார். அதற்கு பிறகாக காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக நீங்கள் பிரதமராக இருந்திருக்கின்றீர்கள், ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றீர்கள், என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள், பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரையாவது நீங்கள் மீட்டுக் கொண்டு வந்தீர்களா என்பது தொடர்பாக கேட்கப்பட்டது. அதற்கும் அவர் மறுப்பலாக பதில் சொல்வதை கடந்து சென்றார். அதற்கு பிறகாக போர்க்குற்றவாளி என்று அமெரிக்காவினால் கூறப்பட்ட சவேந்திர சில்வாவை ஏன் ராணுவ தளபதியாக வைத்திருந்தீர்கள் என்பது தொடர்பாக கேட்கப்பட்டது. அப்போது அவர் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை, தேர்தல் நேரங்களில் அவரை மாற்ற முடியாது என்பது போன்ற பல சப்பையான காரணங்களை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருந்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கேட்கப்பட்டது. நீங்கள் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் தான் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்திற்கும் அரசில் இருக்கின்றவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது. அதை தவிர அங்கிருக்கின்ற ஆயர், பேராயர், கத்தோலிக்க சமூகம் இது தொடர்பாக குற்றம் சாட்டி இருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கிய நபர்களுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இவை தொடர்பாக முழுமையாக நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு இது கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல் என்றால் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல், அவர்கள் இவ்வாறுதான் என்பது போல அப்படியே கத்தோலிக்க சமூகம் மீது பழியை போட்டுவிட்டு அதிலிருந்தும் அவர் கடந்து செல்வதற்கு முயற்சித்தார். அதற்கு பிறகாக போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்ச மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது. அதாவது கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக கோட்டபய ராஜபக்ச அவர்களும் பிரதமராக மஹிந்த ராஜபக்சவும் இருந்த நேரத்திலே அவர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி ஒன்று ஏற்பட்டது. இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளானது. அது தொடர்ச்சியாக கோட்டபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பித்து சென்றிருந்தார். அதைத் தொடர்ந்து நீங்கள் ஜனாதிபதியாக வந்தீர்கள். நீங்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் மீண்டும் கோட்டபய ராஜபக்ச நாட்டுக்கு வந்தார். அப்போது அவர் ஏன் கைது செய்யப்படவில்லை? ஊழலால் தானே இலங்கையில் இந்த நிலைமை ஏற்பட்டது என்று அவர் கேட்டார். அப்போது ரணில் சொல்லியிருந்தார், நான் சர்வாதிகாரி அல்ல, கோட்டபய ராஜபக்ச மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று அவர் கூறியிருந்தார். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, அப்படியே 1980ஆம் ஆண்டுக்கு சென்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த பலர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள்.
அதன் பின்னணியில் நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் தான் பிரதான சூத்திரதாரி என்று கூறப்படுகின்றது. தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியும் ஒரு அறிக்கை ஒன்றிலே உங்கள் பெயர் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். அந்த அறிக்கையிலும் உங்களுடைய பெயர் இருக்கின்றது. நீங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. இது பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது அறிக்கையில் இருக்கிறதா என்று பாருங்கள், அப்படி இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். நான் அந்த அறிக்கையை பார்த்து விட்டேன், அந்த அறிக்கையில் இருக்கின்றது என்று நெறியாளர் கூறினார். அப்போது அவர் கூறினார், இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவில்லை என்று. இவ்வாறு பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் சரியான பதிலை அவர் கூறவில்லை, அப்படியே கடந்து சென்றார். ஒரு அரசியல் ஆளுமை, ஆசியாவிலே அறிவு கூடியால் என்றெல்லாம் பலரால் புகழப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் ஜசீரா ஊடகம் முன்பு பதில் சொல்ல தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. உண்மையிலே இதிலே அறிவாளி யார் என்று கேட்டால், அல்லது ஆளுமை மிக்கவர் யார் என்று கேட்டால் நேர்மையானதுதான். நேர்மை இல்லாத எந்த ஒரு அறிவுசாலியாலோ அல்லது ஆளுமை உள்ளவராலோ எங்குமே நேர்மையாகவோ அல்லது நேர்த்தியாகவோ செயற்பட முடியாது. தலை குனியத்தான் வேண்டும். அந்த வகையில் தான் இந்த சர்வதேச ஊடகம் முன்பு தலை குனிந்து கேவலப்படுத்தப்பட்டிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஊடக நெறியாளர் சரியான கேள்விகளை அடுத்தடுத்து கேட்டதால் திரும்பி போய் என்ன செய்வது தெரியாமல் பதில் சொல்ல முடியாமல் இருந்தார். ஏனென்றால் நேர்மை இல்லை. அப்ப நேர்மை இல்லாத ஒருவர் ஆளுமையான ஒருவராகவோ அல்லது புத்திசாலியாகவோ இருக்க முடியாது என்பது அந்த நேர்காணல் மூலமாக உலகிற்கும் இலங்கைக்கும் சொல்லுகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் நடந்து முடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பினை நேற்றைய தினம் பிற்பகல் மேற்கொண்டிருந்தார். அந்த ஊடக சந்திப்பிலே அவர் கூறியிருக்கின்றார், 2 மணித்தியாலங்கள் நேர்காணல் எடுக்கப்பட்டது, அதை முழுமையாக போட்டிருந்தால் உண்மை தெரிய வந்திருக்கும். அதை தாண்டி நான் ஒரு விடயத்தை அதிலே குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இலங்கையில் மகாநாயக்க தேரர்கள் தான் முதன்மையானவர்கள். அதற்கு பிறகுதான் ஆயராக இருந்தாலும் சரி, பேராயராக இருந்தாலும் சரி, அனைவருமே அவர்களுக்கு கீழேதான். அந்த விடயத்தை அவர்கள் குறிப்பிடவில்லை, அந்த விடயத்தை அவர்கள் ஒளிபரப்பு செய்யவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே அவர் கூற வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இங்கு பௌத்த ஆதிக்கத்துக்கு எதிராக அல்லது இங்கு பௌத்த ஆதிக்கத்துக்கு தான் அனைவரும் இருக்க வேண்டும். அதே போல அந்த அல் ஜசீரா ஊடகமும் இந்த பௌத்தத்தை எதிர்க்கின்ற ஒரு ஊடகம் என்பது போல அவர் காட்ட முயல்கின்றார். அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்க முயல்கின்றார். அதாவது நான் இங்கு பௌத்த பீடங்கள் தொடர்பாக பெருமையாக பேசினேன், அதில் அவர்கள் தூக்கி விட்டார்கள். அந்த ஊடகம் பௌத்தத்துக்கு எதிரானது, பெரும்பான்மை இனத்துக்கு எதிரானது என்பது போல காட்ட முற்பட்டு சிங்கள இனவாதிகளின் ஆதரவை பெறுவதற்கு, சிங்கள மக்களின் ஆதரவை பெறுவதற்கு அவர் முனைந்திருக்கின்றார். அதாவது இந்த அசிங்கங்கள் எல்லாம் வெளியே தெரியாமல் இருப்பதற்கு இந்த இனவாதம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் கையில் எடுத்து கேவலமான ஒரு கதையை சொல்லி இருக்கின்றார். அதனை தாண்டி இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அம்பிகா சத்குணராசா அவர்கள் அங்கு வருவதாக இருந்தது. அவருக்கும் எனக்கும் எதிர்கருத்துக்கள் இருந்தாலும், உடன்படாத கருத்துக்கள் இருந்தாலும் தெரிந்தது என்கின்ற வகையில் ஒரு ஆறுதலாக இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தால் புலிகள் அமைப்பை சேர்ந்த இருவர் அங்கு இருக்கின்றார்கள், அவர்களும் கேள்விகளை தொடுத்திருக்கின்றார்கள் என்பது போல அவர் கூறினார். அதாவது புலிகள் அமைப்பு தான் திட்டமிட்டதை செய்தது என்பது போலவும் ஒரு கதையை கொண்டு வருகின்றார். ஆகவே இங்கு இனவாதத்தையும் கொண்டு வந்து விட்டார், புலிகள் அமைப்பையும் கொண்டு வந்து விட்டார். தான் தப்பித்துக் கொள்வதற்காக இவ்வாறான நயவஞ்சக அரசியலை கையில் எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அசிங்கப்பட்டதை மறைப்பதற்காக ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார். நான் கேட்கின்றேன், புலிகள் அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், புலிகள் அமைப்பில் இருந்தவர்களாக இருக்கட்டும், கேள்வி என்பது இங்கு ஒன்றுதானே. அவர்கள் கழுத்தில் துப்பாக்கியை வைத்து கேட்கவில்லை. இந்த பதிலை சொல்ல சொல்லி கேள்வி கேட்டால் அதற்கு சரியான பதிலை சொல்ல வேண்டியது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த, முன்னாள் பிரதமராக இருந்த கடமை. பதில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கேட்பவர்களை நீங்கள் கூறுவீர்களா? ஆகவே உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டை எல்லாம் விட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லவில்லை, சரியான பதில் உங்களிடம் இல்லை, ஏனென்றால் நேர்மை இல்லை. அதைத்தான் இந்த நேர்காணல் எடுத்து காட்டியிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க இந்த நெறியாளரை பலரும் பாராட்டி இருக்கின்றார்கள். உண்மையிலே அவர் பாராட்டப்பட வேண்டியவர் தான். ஏன்னா அந்த விடயங்களை எல்லாம் சரியாக ஆராய்ந்து நிகழ்ச்சியிலே கேட்டிருக்கின்றார். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. ஆனால் இதே மாதிரி ஏன் இலங்கையில் ஒருவரும் கேட்கவில்லை? இலங்கையில் இப்படி யாராவது ஊடகவியலாளர்களால் கேட்க முடியுமா, இப்படி யாராவது ஊடகத்தினால் கேட்க முடியுமா என்று கேட்டால் இதை சொல்லுவதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, கடந்த காலங்களிலே மின்னல் என்கின்ற நிகழ்ச்சி இலங்கையிலே சக்தி டிவியிலே ஒளிபரப்பாகும். அந்த மின்னல் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பலரும் ஆவலாக இருப்பார்கள். ஞாயிறு தினத்திலே மாலை வேளையிலே அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இன்று அல் ஜசீரா ஊடக நிகழ்ச்சியை எப்படி கதைக்கின்றார்களோ அப்போது அந்த மின்னல் நிகழ்ச்சியை கதைத்துக் கொண்டிருந்தார்கள். முக்கிய பிரமுகர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவார்கள். ஸ்ரீலங்கா அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடாத்தியிருந்தார். அதிலே பல கேள்விகள் கேட்கப்படும், பல விடயங்கள் வெளிக்கொணரப்படும், பல தலைவர்கள் அதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இதே ரணில் விக்ரமசிங்க கூட அங்கு சென்று பதில் சொல்ல முடியாத நிலைக்கு உள்ளான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கடந்த காலங்களில் இங்கு இருந்தது, ஆனால் தற்பொழுது இல்லை. அதனை தாண்டி தற்பொழுது இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற ஊடகவியலாளர்களும் சரியான கேள்விகளை கேட்பவர்களாக இருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர் கிருஷ்ணோவாக இருக்கட்டும், அல்லது சுலக்ஷனாக இருக்கட்டும், அதே போல வளர்ந்து வருகின்ற பல நெறியாளர்கள் ஓரளவுக்கு கேள்விகளை கேட்கின்றார்கள். ஆனால் இந்த மக்கள் அந்த நேர்காணலை எல்லாம் பார்க்கின்றார்களான்னு கேட்டால் இல்லை. அப்ப பார்க்காத ஒரு நேர்காணல் தொடர்பாக உங்களால் கருத்து கூட முடியாது. அதை தாண்டி இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவுடன் கேள்வி கேட்க முடியுமா என்றால் இவர்களால் கேள்வி கேட்க முடியும். ஆனால் அதற்கு பல சாதகம் இல்லாத காரணிகள் இருக்கிறது. ஒன்று, ஊடகங்கள் அவர்கள் வசம் இருக்கின்றது. அதாவது ஆட்சியாளர்களுக்கு
ஜால்ரா அடிக்கின்ற வகையில் தான் ஊடகங்கள் இருக்கின்றது. அப்படி கேள்வி கேட்டால் கூட அதை கட் செய்து விட்டு தான் போடுவார்கள். இன்னொரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையில் இப்படி ஒரு ஊடகம் கேள்வி கேட்கிறதாக முக்கியமாக தமிழ் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டால் இல்லை அடுத்த கேள்விக்கு போலாம் என்பார். ஆனால் அதை தாண்டி அவரிடம் கேள்வி கேட்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்களிடம் தான் அதிகாரம் இருக்கின்றது. எனவே இவ்வாறு இருக்கின்ற சில காரணங்களால் இந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியாவிட்டாலும் பல விடயங்களை கடந்த காலங்களிலே சிங்கள ஊடகவியலாளர்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படியான இங்கு இல்லை என்று சொல்லுகின்ற குற்றச்சாட்டை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்க இருக்கின்ற சந்தர்ப்பம் சூழ்நிலை வேறு, அங்கிருக்கின்ற சந்தர்ப்பம் சூழ்நிலை வேறு. இங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ரணிலிடம் இப்படி கேள்வி கேட்டால் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப வேணாம் என்று சொல்லியிருப்பார்கள், மீறி ஒளிபரப்பு செய்தால் நிறுவனத்தை இழுத்து மூடியிருப்பார்கள். இன்னொரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கே நீ தொலைக்காட்சிக்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டு சென்று விடுவார். அதனால் இங்கு கொஞ்சம் இலகுவான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அதனால் தான் இங்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதனை தாண்டி சில சந்தர்ப்பங்களில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மின்னல் நிகழ்ச்சியை கடந்த காலத்தில் ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது. அதை தாண்டி இந்த ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியிலே அவர் ஒரு தனிநபர், அவர் நெறியாளர், அவருக்கு பின்னால் ஒரு குழு இருக்கும். அந்த குழு அனைத்து விடயங்களையுமே ஆராய்ந்து அவரிடம் கையளிக்கும். தயாரிப்பாளர் இருப்பார், பின்னால் நடக்கின்ற விடயங்களை எல்லாம் சொல்லுவார். ஆனால் இங்கு தயாரிப்பாளர்களும் அவர்கள் தான், கேள்வி கேட்பவர்களும் அவர்கள் தான். அவர்களுக்கான கால அவகாசமும் இருக்காது. ஒரு மத்தியால் தான் கொடுப்பார்கள். அதற்குள் தயாராகி அந்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய தேவையெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் இருந்திருக்கின்றது. அது இவ்வாறு சிக்கல் இருக்கின்றது. அதை தாண்டி அங்க ஒரு நெறியாளருக்கு பல நாட்கள், அதாவது உங்களுக்கு தேவையான நாட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்வார்கள். அதுக்கான சம்பளமும் கொடுப்பார்கள். இங்கே அதெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஆகவே அதிலே நிறைய சிக்கல் இருக்கின்றது. அதனை கடந்து இங்கு பல கேள்விகளை கேட்ட, பல செய்திகளை வெளியிட்ட பல ஊடகவியலாளர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உயிரை இழந்து உண்மையை வெளிக்கொண்டு வந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல் ஜசீரா ஊடகவியலாளர்களை எல்லாம் விட ஒருபடி மேல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக சில பேருக்கு வரலாறு தெரியாது. இப்போது வளர்ந்து வருகின்றவர்களுக்கும் இப்போது திடீரென சமூக போராளிகளாக மாறியவர்களுக்கும், அதாவது பேஸ்புக் போராளிகளாக மாறியவர்களுக்கும் அது தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், நீங்கள் டிக்டாக் வீடியோக்களை பார்த்து அந்த கிளிகிழிப்புகளில் இருந்தபடியே அந்த ஊடகம் தகவல்கள் தெரிவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே ஆராய்ந்து பாருங்கள், அதிலே எவ்வளவு உண்மை இருக்கின்றது தெரியும். அதே தவிர இது தொடர்பாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது அதிசொகுசு வாகனத்தின் சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அல் ஜசீராவில் மோதி மூளை குழம்பி போயிருக்கின்றார் என்று கூறிவிட்டு அவர் இன்று பேச்சை நாடாளுமன்றத்திலே ஆரம்பித்திருந்தார். ஏன் அவர் இவ்வாறு கூறினார் என்று சொன்னால், அணுவ தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது எல்போர்ட் உள்ளவர்களிடம் சென்று அதிசொகுசு வாகனத்திற்கான சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கின்ற நான் பேச வேண்டிய தேவையோ இல்லை அது தொடர்பாக விமர்சிக்க வேண்டிய தேவையோ இல்லை என்கிற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். அது தொடர்பான செய்திகள் வெளியாகிய நிலையில் தற்பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே இந்த கருத்தை அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.